ஓம் முருகாசரணம். நம்ம சித்திர சபையிலிருந்து சித்திரசபையோட முற்றம் இது யாகசாலையெல்லாம் இருக்குது, நல்லா பார்த்துக்குங்க. சித்திர சபையிலிருந்து மத்தியில் ஒரு ரோடு தான் போகுது, தெப்பக்குளம். அதில் மஞ்சள் பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா? அந்த மஞ்சள் பில்டிங் விநாயகர் கோயில். இந்த மஞ்சள் பில்டிங்க்கு பின்னால் நீங்கள் அது கொஞ்சம் நல்ல பின்னால் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு குளம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பகுதியில் தெப்பக்குளம் இருக்குது. விநாயகருக்கு பின்னால் தெப்பக்குளம் இருக்குது. இந்த தெப்பக்குளத்தில் தான் உங்களுக்கு இது நடக்கும், தெப்ப திருவிழா நடக்கும் பிரம்மோற்சவத்தின் போது. ஸோ இதுதான் ஒரு டோப்போகிராஃபி, ஒரு இடத்துடைய ஒரு இது. சரி, கூட்டம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரி ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் விசேஷ நாட்களில் இந்த ரூட்டில் போக்குவரத்து ஜாஸ்தியாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நம்மளுடைய இடத்த பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய சித்திர சபையோட மாடி. அதில் ஒரு சென்டர் 10க்கு 10 வானாவளி, நல்ல காற்று, நல்ல வெளிச்சம் வர்றதுக்காக வேண்டி இந்த ஏற்பாடு ரைட்டா. அதுக்கு பிறகு இந்த பக்கத்தில் சுவாமியோட மத்தியில் இருக்குது சுவாமியோட கோபுரம், வள்ளி தேவசேனா கோபுரம், சண்முகருடைய கோபுரம், இதெல்லாம் இருக்குங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரூம் கூட எடுத்துக்கலாம். அது பகவான் எப்படி நினைக்கிறாரோ அதுபடி நடக்கட்டும். ஸோ இதுதான் இந்த சித்திர சபையோட ஒரு மேல் வியூ, மொட்டை மாடியிலேருந்து எடுத்தால் அதோட வியூ. அதுக்கு பிறகு நீங்கள் இந்த சித்திர சபை பக்கத்தில் பின்புறம் வந்தீங்கன்னா இந்த முதல்ல தெரிகிறது மடப்புளி. இது மடப்புளி. இங்கே பிரசாதம் ஸ்டால், இது பிரசாதம் பண்ணுறதுலாம். இது ஒரு ஒரு மல்டிபர்பஸ் ஹால்னு வச்சுங்களேன். இதில் நாம் ஒரு பில்டிங் கூட எழுப்பலாம். ரைட். அந்த இருக்குது பாருங்கள், அந்த இடம் ஆக்கிரமிப்பில் இருக்குது. நம்ம இடம்தான் அது, வேறு எவனோ ஆக்கிரமித்து வச்சுருக்கான், அந்த சண்டை போட்டு வாங்கணும் அதை. அதுக்கு பிறகு அதுக்கு பின்னால் கொஞ்சம் இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓரத்தில். அந்த இடம் இதுக்கு சேர்ந்தது. இங்கே ஒரு ஸ்கூலு, அதுவும் இது சேர்ந்த 33 சென்ட்டில் 13 சென்ட்டு தான் இது வரைக்கும் நம்மக்கிட்ட இப்போ பழக்கத்தில் இருக்குது. மீதி பூரா ஆக்கிரமிப்பில் இருக்குது. சண்முகர் நினச்சி அதை வேல்படையை அனுப்பி அதை ஆக்கிரமிப்பு ஆக்கி நம்மக்கிட்ட வந்தேன்னா ஒரு பெரிய கல்யாண மண்டபம் கூட கட்டலாம் இந்த இடத்துல. முருகாசரணம். இது உங்களுடைய ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக வேண்டி. அப்படியே நீங்கள் திரும்பினீங்கன்னா பார்த்திங்கன்னா இங்கேயே தான் பண்ணும். இது நம்மளுடைய சித்திர சபையுடைய ஒரு கோபுர தரிசனம். அந்த பேக்ரவுண்டில் இருக்கிறது தான் கிருஷ்ண மகால் துவாதசி மண்டபம்னு பேர், அன்னதான மண்டபம். முருகாசரணம். சித்திர சபைக்கு உள்ளே நுழையிற இடத்துல உடனே இடதுகை பக்கம் திரும்புகிறோம். இடதுகை பக்கம் திரும்பினா அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் கைத்தல நிறைகனியுடைய ஃபோட்டோ இருக்குது. கைத்தல நிறைகனி அப்பமோடு அவள்புரி கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் எனவினை கடிதேயும். இந்த ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோன்னு சொல்லக்கூடாது, சித்திரம். அந்த சித்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு அதுக்கு வலதுகை பக்கம் திரும்பினீங்கன்னா முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்திய சரவண முத்திக்குரு வித்துக்குருபரா என ஓதும் திருப்பூர் எழுதி போட்டிருக்கு. அந்த படம் இருக்குது. மேற்கொண்டு 16 கட்டங்களில் அருணகிரிநாதருடைய லைஃப் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த தூணில் ஏறுமையில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, அதெல்லாம் இருக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா இது தேவேந்திர சங்க வகுப்பு. அம்பாளுடைய என்னென்ன திருவிளையாடல்கள் அவ்வளவும் இதில் இருக்குது. தேவேந்திர சங்க வகுப்பு அதில் உள்ள படங்கள் ரொம்ப பிரமாதமாக நம்ம ஓவியர் அரைஞ்சு கொடுத்துருக்கிறாரு. இது அதுக்கு பிறகு இந்த தூணில்
ஏர்மையில் ஏறி விளையாடுங்களோட கண்டினியூஷன். அதுக்கு பிறகு இந்த பக்கத்தில் கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் எல்லாம் சின்ன சின்ன ஓவியமாக தீட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு வல்லப விநாயகர் இருக்கிறார். இங்கே வந்து வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம் அதோடைய பூரா இதில் இருக்குது. அதுக்கு பிறகு இதோடைய ஏறுமயிலுடைய கண்டினியூஷன் இது, ரைட்டா? அதுக்கு பிறகு இந்த படம் வந்து ஜஸ்ட்டு திருப்புகழ் சபை, சித்திர சபை குற்றாலத்தில் தான் இந்த முருகப்பெருமான் இருக்கிறார். அது அப்படியே நம்ம ஓவியர் இங்கே கொண்டு வந்துட்டார். அப்புறம் இந்த வந்து முருகனுடைய 16 தோற்றங்கள் அவருடைய இதெல்லாம் இதில் இருக்குது. அதுக்கு பிறகு திருப்புகழுக்காக வேண்டி தன்னுடைய பெரிய மகான்கள் அவை பாட்டி, அதுக்கடுத்தால் நக்கீரர், அகத்தியர், அதுக்கு பிறகு வள்ளிகளியானம், வள்ளி குரத்தியை கைப்பிடித்த பெருமாளே அப்படின்னு சொன்ன மாதிரி இவர் வேடன் குரத்தியை கைப்பிடித்த பெருமாள். அதுக்கு பிறகு இந்த பக்கத்தில் வந்தீங்கன்னா கந்தர் அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டு இருக்கு. முருகன் நல்ல அழகாக சிறுசாக இருக்கிறாரு. அதுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா கந்த புராணத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாட்டு, பூமாது அப்படிங்கிற பாட்டு இருக்கு. அது பிறகு பூரா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கந்த புராணம் தான் அவ்வளவு பிரமாதமாக நம்மளுடைய ஓவியர் தீட்டியிருக்கிறாரு. இங்கே பூரா இதை பார்க்கறதுக்கே ஒரு நாள் ஆகும், 2 நாள் ஆகும், அந்த மாதிரி இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாக்குக்கு அருணகிரி, வாழ்க்கைக்கு திருப்புகழ். அதில் வந்து நடராஜன் சார்போட திருப்புகழ், நித்திய அனுஷ்டான விதி திருப்புகழ். அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் அங்கே இருக்குது. காலையில் எழுந்தவுடன் என்ன செய்யணும் அதை பற்றினெல்லாம் இருக்குது. அது நோட் போட்டு கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கலாம். அதுக்கு பிறகு கோயிலுடைய பின்புறத்தில், கருவறையுடைய பின்புறத்தில் 6 படை வீடுகளுடைய படங்கள் இருக்குது. 6 படை வீடுகளுடைய படங்கள் கிடையாது, சித்திரங்கள். அதுக்கு பிறகு பழனிமலை முருகன், பழனி ஆண்டவன், அது கூட வேலும் மயிலும் சேவலும் துணை, எழும்போதும் வேலும் மயிலும் சேவனை துணை என்பேன், எழுந்தே தொழும்போதும் வேலும் மயிலும் சேவலும் துணை என்பேன், தொழுதே அழும்போதும் வேலும் மயிலும் சேவலும் துணை என்பேன், அடியான் உடனன் விழும்போதும் வேலும் மயிலும் சேவலும் துணை என்பேன். சுவாமி மலை சுவாமிநாத சுவாமி. அதுக்கு அடுத்தாப்புல திருத்தணிகேசன், அதுக்கு அடுத்தாப்புல சோலைமலை முருகன். அதுக்கு பிறகு இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கந்த புராணத்துடைய தொடர்ச்சி, அந்த பக்கத்திலேருந்து ஆரம்பித்து அது ஏ இது பி, கந்த புராணத்தோட தொடர்ச்சி. அதுக்கு பிறகு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பாள் ஆனந்தமாக இருக்கா, ரைட்? அதுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கந்தர் அலங்காரம். அதுக்கு பிறகு இந்த பக்கம் எழுதறிய அறுமுகமும் அணிமுதலும் வைரமிடையிட்டு சமைத்த செஞ்சுட்டி கலன்களும் துங்க நீர் பன்னீர் கருணை விழிமலரும் 14 குலையும் ரத்ன குதம்பையும் பத்ம கரங்களும் செம்பன் நூலும் மொழிபுகழும் உடையணியும் அரைவடமும் இடையினையும் முத்தச் சதங்கையும் சித்திர சிகண்டியும் செங்கவேலும் முழுதும் அழகிய குமரா அப்படிங்கிறது. இதே மாதிரி சீரான கோல கால நவமணி மாலாபிஷேக பார வெகுவித தேவாதி தேவர்கள் சேவை செய்யும் முகமலராரும் சீராடு வீரமாது மருவிய ஈராறு தோளும் நீளா அந்த பாட்டு இருக்கு. ஆறாத காதல் விடுமுறைகள் அந்த பாட்டு இருக்கு. அதுக்கு பிறகு வண்ணச்சரபம் ஐயா, கிவா ஜெகநாதன் ஐயா, வண்ணச்சரபம் ஐயா அவங்களுடைய மகான்களுடைய இது. அதுக்கு பிறகு சண்முகர் சன்னதி. அதுக்கு பிறகு இந்த இடத்துல அபிராமியுடைய ஒரு நல்ல படம் இருக்குங்க. அபிராமி சண்முகருடைய இந்த பக்கத்தில் நடராஜ பெருமான் இருக்கிறார். நடராஜ பெருமான் சண்முகருடைய இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா ராமசேஷன் ஐயா, இங்கேயும் ஒரு நடராஜ பெருமான் இருக்கிறாரு. இது வந்து அதல சேடனாராட அந்த படம் இருக்குங்க. ரொம்ப விசேஷமான ஒரு ஓவியர். ஒரு 3 நாளில் இதை தீட்டினார் இந்த படத்தை. அதுக்கு பிறகு இங்கே வந்து எஸ்விஎஸ் அண்ணா, அதுக்கு அடுத்தால இங்கே வந்து குகசிரி ரசபதி, அதுக்கு பிறகு இந்த இடத்துல வந்து ஓருருவாகிய, அதுக்கு அடுத்தால இந்த இடத்துல வந்து குருஜி ராகவன்,
குருஜி ராகவன் அது அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. இது வந்து மயில் வகுப்பு இருக்குது. இங்கே வந்து மதுரை சாமி ஐயர், அது பேர் மயில் வகுப்புடைய டெக்ஸ்ட் இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா முதல்ல இருந்த சுப்பிரமணிய சுவாமி ஒரு 5 அங்குலம் தான் உயரம் இருப்பார். இப்போ இதை வந்து இவ்வளோ பெருசாக நம்ம ஓவியர் வரைஞ்சிருக்கிறார். இங்கே மகான்கள் குருஜி ராகவன், அது வந்து செங்கல்வராய பிள்ளை அவங்க அப்பா, அது பிறகு குகானந்த சரஸ்வதி, அதுக்கு பிறகு இங்கே வந்து கீழே வந்து திருப்புகழ் அப்பா, திருப்புகழ் மணி, கிருஷ்ணசாமி ஐயர், ஆண்டவன் பிச்சம்மா, நடராஜன் சார், அதுக்கு பிறகு அருணகிரிநாதர், இவ்வளவுமே இந்த பக்கம் இருக்காங்க. சன்னதி, அதுக்கு மேலே அஷ்டநாயகிகள், வள்ளி சன்னதி, பாலசுப்ரமணியர், தேவயானை சன்னதி, மயில், அதுக்கு பிறகு இங்கே சண்முகர் இருக்கிறார். ஏர்மயில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடை சூரரை வளைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் ஏருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, திருப்புகழ் சித்திர சபையில் அமர்ந்த பெருமாளே அவர் இருக்கிறாரு. நம்ம குருநாதர் அருணகிரிநாதர் ஆனந்தமாக இருக்காருங்க. அதுக்கு பிறகு ஆதிசங்கரர், அருணகிரிநாதர் வேற ஆதிசங்கரர் வேற இல்லை, 2 பேரும் ஒரே உயிர், 2 உருவங்கள். ஸோ அதை மறந்துடக்கூடாது. அது போக இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன காட்டணும் அப்படின்னா, இந்த பிம்பத்தில் சுவாமி யாரெல்லாம் திருப்புகழுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்களோ அந்த 23 மகான்களில் மீதி உள்ளவங்களாம் இங்கே மேலே இருக்காங்க. அது யாரெல்லாம் அப்படின்னா, சேஷாத்திரி சுவாமிகள், அதுக்கு வள்ளிமலை சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள், இது வந்து ஆணையம்பட்டி ஐசேஷ் ஐயர், இவர் தான் குகானந்த சரஸ்வதி அவர். அதுக்கு பிறகு இந்த பீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பீமில் யாரெல்லாம் இருக்காங்க பாருங்கள், ஆதிசங்கரர், மகா சன்னிதானம், சின்ன சன்னிதானம், அவங்கெல்லாம் இருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த திருப்புகழ் சபையை வர்றதுக்கு மூல காரணமாக இருந்தவங்க திருவாரியார் அவர்கள், சங்கரநாராயண தீட்சிதர், அதுக்கு பிறகு கார்த்திகை பகவதர், நம்ம குருஜி ராகவன். இந்த குருஜி ராகவன் தான் வந்து இங்கே உள்ள ஒரு அமைப்பு. முருகாசரணம்.